அனைவருக்கும் வணக்கம். இனியவை என்ற நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது பெண்களுக்கு உடற்பருமன் அதிகரிக்கிறதுக்கான முக்கியமான 5 காரணங்களும் அதை சரி செய்யக்கூடிய ஒரு இயற்கையான பானம் எப்படி செய்யறது அப்படிங்கிறதான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். நான் டாக்டர் MS உஷாநந்தினி, சிதா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாவின் முதல் பெண்களுக்கான PCOS சித்த மருத்துவமனை, கோயம்புத்தூர், சென்னை மற்றும் பெங்களூர். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு தலைப்புக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி உங்களோட சிந்தனைக்காக மறந்து போன மரபும் தொலைந்து போன ஆரோக்கியம் பகுதியில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நிறைய பெண் பிள்ளைகள் என்கிட்ட வந்து டாக்டர் எனக்கு வெள்ளப்படுறது ரொம்ப அதிகமாக இருக்குது, ஒயிட் டிஸ்சார்ஜ் ரொம்ப அதிகமாக இருக்குது, பேண்டீஸ் எல்லாம் டெய்லியுமே வெட்டாயிடுது. இது வந்து அவங்க மட்டும் சொல்கிறது கிடையாது, நிறைய வந்து இன்றைக்கி நடுத்தர வயது பெண்களுமே சொல்லக்கூடியது விஷயங்களை நம்ம கேள்விப்படுறோம். ஸோ அதுக்கு வந்து நம்மக்கிட்ட ஒரு மறந்து போன ஒரு விஷயம், நம்ம முன்னோர்கள் வந்து காலையில் 4:30-5 மணிக்கு மேலே தூங்க மாட்டாங்க. நம்ம பாட்டிமார்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மேக்ஸிமம் 5:30, அதுக்கு மேலே தூங்க மாட்டாங்க. இன்றைக்குமே நம்ம வீட்டில் பாட்டிமார்கள் இருக்காங்கன்னா கண்டிப்பாக நேரமாக எழுந்திரிச்சிருவாங்க. அந்த பழக்கம் அப்படிங்கிறது வந்து அவங்க கருப்பையோடைய சூட்டை குறைக்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. கார்டிசால் ஹார்மோனையும் சரி, இன்சுலின் ஹார்மோனையும் சரி குறைக்கிறதுக்கும் பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கும் அது சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. அதனால் உடல் உஷ்ணம், பித்தம் அப்படிங்கிறது வந்து சீராக இருந்துச்சு. அப்போ சூரியன் உதிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் தூங்கிக்கிட்டே இருக்கும் பட்சத்தில் உடல் உஷ்ணம் அதிகமாகி கருப்பை சூடு அதிகமாகி அதிகப்படியான வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறது ஏற்படும். இன்றைக்கி நம்மளுடைய பெண் குழந்தைங்க ஸ்கூல் லீவு, காலேஜ் லீவு, ஏதாவது வெக்கேஷன் ஹாலிடேஸ்னு வச்சுக்கோங்களேன், உடனே வந்து காலையில் ஒரு 11 மணி 12 மணி வரைக்கும் தூங்குறாங்க. நைட்டு 3 மணி வரைக்கும் விழிச்சிருந்துட்டு 11 மணி 12 மணி வரைக்கும் தூங்குறாங்க. பெருமையாக சொல்லுவாங்க வந்து பேரண்ட்ஸை. ஸோ இந்த மாதிரி நிலையை வச்சுக்கிட்டு ஒயிட் டிஸ்சார்ஜுக்கு மெடிசன் சாப்பிட்றது பிரயோஜனப்படாது. அப்போது நம்ம முன்னோர்கள், குறிப்பாக பெண்கள், அந்த சூரிய உதிச்சதுக்கு அப்புறம் தூங்காமல் இருந்தது அவங்க கருப்பையோடைய சூட்டை குறைச்சி வெள்ளைப்படுதல் பிரச்சனையே இல்லாமல் பார்த்துக்குச்சு. அந்த மரபை நம்ம இன்னைக்கு மறந்துட்டோம். அதனால தான் வெள்ளைப்படுதலுக்காக மாத்திரைகள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோமா? யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், பெண்களுக்கு ஏன் உடற்பருமன் அதிகரிக்குது? ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்கள் ரத்தத்தில் ஏற்படக்கூடிய ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அதிகமாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். எப்பயத்தை விட ஈஸ்ட்ரோஜனுடைய அளவு வந்து கூடுதலாக இருக்குது. எப்பயுமே ஒரு ஃபஸ்ட்டு 15 days தான் ஈஸ்ட்ரோஜன் இருக்கணும். செகண்ட் 15 days கருமுட்டை சரியாக வெடிச்சிருச்சுன்னா ப்ரொஜெஸ்ட்ரான் வர ஆரம்பிச்சிடும், ஈஸ்ட்ரோஜனுடைய அளவு குறைஞ்சிரும். ஆனால் எப்பயுமே ஈஸ்ட்ரோஜனுடைய அளவு கூடுதலாக இருக்கிறவங்களுக்கு உடற்பருமன் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். என்ன காரணம்னா, அது வந்து வயிறு சுற்றி இடுப்பு சுற்றி போய் உங்களுடைய கொழுப்பு செல்களில் நிறைய கொழுப்பு சேர்கிறதுக்கு வேலை பார்த்துரும். அப்போது கரைக்கவே முடியாத கொழுப்பு அப்படின்னு நம்மக்கிட்ட இருக்கும் இல்லையா? சிலது தொப்பையில் இருக்கும், சில பேருக்கு தொடையில் இருக்கும், சில பேருக்கு இந்த கைகள் பகுதியில் இருக்கும், சில பேருக்கு இடுப்பு பகுதியில் பின்னாடி இருக்கும். ஸோ இந்த ஃபேட் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ஸ்னால ஏற்படக்கூடிய ஒரு ஃபேட். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி காலகட்டத்தில் நிறைய பேர் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படின்னு போனோம்னாலே நம்ம கொடுக்கக்கூடிய மாத்திரைகள் வந்து ஓரல் கான்ட்ராசெப்டிவ்ஸாக இருக்குது. ஸோ மேக்ஸிமம் ஹார்மோனல் டேப்லெட்ஸ் எடுக்கிற மாதிரி ஒரு நிலைக்கு தள்ளப்படுறோம். அந்த மாதிரி ஹார்மோன் மாத்திரைகள் எடுக்கும் பொழுது நம்மளுடைய வளர்ச்சிதை மாற்றம், மெட்டபாலிசம் பாதிக்கப்பட்டு அதை தொடர்ந்து உடற்பருமன் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து நிறைய பெண் பிள்ளைகளுக்கு இன்றைக்கி வந்து தூக்கமின்மை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது. ஸோ சரியாக தூங்கலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது நமக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் உடற்பருமன் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ தூங்காமல் இருந்தால் கண்டிப்பாக வெயிட் போடும். ஏன் தூக்கம் வரல, தூங்காததுனால என்ன மாறுதல் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த பசியை தூண்டக்கூடிய ஹார்மோன்கள் கிரில்லின், இன்சுலின் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக சுரக்க ஆரம்பிச்சிரும். பசியை குறைக்கக்கூடிய ஹார்மோன் லெப்டினோடைய அளவு வந்து குறைவாக இருக்கும். இதனால் வயிறு சுற்றி இடுப்பு சுற்றி வந்து நமக்கு ஃபேட் புட்டப் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும்.
அடுத்து 4வது காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மன அழுத்தம். ஸோ யாருக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ் ரொம்ப கூட இருக்கோ அவங்களுக்கு வெயிட் போட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ ஆஃபீஸில் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், இல்லை ஃபேமிலியில் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், இல்லை படிக்கிற குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையில் இருக்கலாம். நான்லாம் அதை நிறைய பார்த்துருக்கேன். இப்போ வந்து நீட் எக்ஸாம்லாம் நடக்குது இல்லைங்களா, அந்த குழந்தைங்க வந்து அந்த நீட் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தான் என்கிட்ட வந்திருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 80 kg அந்த மாதிரி இருப்பாங்க. பீரியட்ஸ் இர்ரெகுலாரிட்டிக்காக வந்திருப்பாங்க. மாத்திரையும் கொடுத்துருப்பேன். ஆனால் அவங்க தான் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களாச்சு, அதனால் மருந்து மாத்திரையே சாப்பிட்ருக்க மாட்டாங்க. அந்த எக்ஸாம் முடிஞ்ச பிறகு என்கிட்ட வரும்பொழுது 110 கிலோவில் வராங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, டாக்டர் எனக்கு வந்து பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸு, 2-3 hours தான் நாங்கள் தூங்குகிறோம், மீதி நேரம்லாம் படிக்கணும். அப்படி உட்காந்து படிக்கும் பொழுது பசி அடிக்கடி ஏற்படும். அப்போ கிரேவிங் இருக்கும். அப்போ தூங்காத பக்கம் ஒரு பக்கம் கிரேவிங், அதே சமயம் ஸ்ட்ரெஸ்ஸுனால ஒரு பக்கம் கிரேவிங். ஸோ அப்போ என்ன ஆகுது, தேவையான விஷயங்களை கையில் கிடைக்கிறதெல்லாம் சாப்பிட்றோம். அதுவும் நம்ம பேரண்ட்ஸ் வந்து கொண்டு போய் ஹாஸ்டலில் விட்டுறோமா, அப்போ பிள்ளைங்க என்னெல்லாம் கேட்குறாங்களோ அதெல்லாம் கிடைக்குது. அப்போது அவங்களுமே சாப்பிட்றதுங்கிறது குவான்டிட்டி அளவே இல்லாமல் என்னென்ன கிடைக்குதோ அதெல்லாம் சாப்பிட்டு 20-30 கிலோ 6 மாதத்துலேயே ஏறிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி மன அழுத்தம் அப்படிங்கிறது வந்து குறிப்பாக வந்து விசரல் ஃபேட், உறுப்புகளில் சேரக்கூடிய கொழுப்பை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 5வது காரணம் உங்களுடைய குடல் ஆரோக்கியம் சீராக இல்லை அப்படிங்கிறது. ஸோ அன்டைமில் சாப்பிடும் பொழுது, குறிப்பாக அந்த இரவு லேட்டாக சாப்பிடும் பொழுது நீங்கள் சாப்பிட்ட உணவு சரியாக செரிமானிக்கப்பட்டிருக்காது. அதனால் உங்கள் குடலில் வந்து ஒரு வீக்கம் ஏற்படும். அந்த வீக்கத்தினால உங்கள் உணவு வந்து பசிச்சிச்சு, நம்ம சாப்பிட்டோம் அப்படிங்கிற ஃபீலிங் இருக்காது. அப்போ மேலும் மேலும் சாப்பிடும் பொழுது சாப்பிட்ட உணவு வந்து செரிமானிக்கப்பட்டிருக்காது. அந்த செரிமானிக்கப்படாத உணவுகள்லாம் வந்து சக்தியாக மாறாமல் கொழுப்பாக மாறிடும், ஃபேட்டாக மாறிடும். குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகாமல் ஃபேட்டாக மாறி குறிப்பாக தொடை, வயிறு, இடுப்பு பகுதியில் கொழுப்பு படிவத்தை வந்து ஏற்படுத்தும். அப்போது இந்த 5 காரணங்கள் இருக்குது ஏன் பெண் பிள்ளைகளுக்கு இன்றைக்கி காலகட்டத்தில் உடற்பருமன் அதிகமாயிட்டே இருக்குது அப்படிங்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு காரணம் இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் இந்த ஒரு பானம் நான் சொல்கிறேன், இதை வந்து நீங்கள் டெய்லி செய்ய முடிஞ்சவங்களும் செய்யலாம். அல்லது உங்களுக்கு இதனால் உங்களுக்கு அல்சர் இருக்குது, பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறவங்க அட்லீஸ்ட் வாரத்துக்கு 2 முறையாவது இதை செய்யலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இஞ்சி எடுத்துக்கோங்க, தோல் சீவிட்டு சின்ன சின்ன பீசஸாக ஒரு 1/2 inch இஞ்சியை மட்டும் தட்ட வேண்டாம், பீசஸாக கட் பண்ணிக்கோங்க, அதை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி லெமன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கழுவிட்டு தோலோடு ஒரு சின்ன ஸ்லைஸ் கட் பண்ணி அதோடு சேர்த்துக்கோங்க. கூட வந்து புதினா இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நல்லா கழுவிட்டு நல்லா கசக்கி ஒரு கைப்பிடி அதோடு சேர்த்துருங்க. கூட 2 சிட்டிகை மஞ்சள் தூளும் 2 சிட்டிகை மிளகு தூளும் சேர்த்துக்கோங்க. கூட வந்து உங்களுக்கு ருசிக்கு உப்பு வேணால் உப்பு சேர்க்கலாம், தேன் வேணால் தேன் சேர்க்கலாம். தண்ணி எடுத்துட்டு இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 hour மூடி வச்சுடுங்க. அதுக்கப்புறம் இந்த ட்ரிங்க்கை வந்து டீடாக்ஸ் ட்ரிங்க். இது வந்து உடலில் இருக்கக்கூடிய நச்சுகளை, கழிவுகளை வெளியேற்றி குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி ஃபேட் செல்ஸை பேர்ன் பண்ணுறதுக்கு இது சப்போர்ட் பண்ணும். ஸோ இதை வந்து நீங்கள் அப்படியே குடிச்சிடலாம். இதை வந்து எம்டி ஸ்டொமக்லேயும் குடிக்கலாம், அல்லது சாப்பிட்டு 1 hour கழிச்சும் நீங்கள் குடிக்கலாம். ஸோ இப்போது இந்த பானம் வந்து காலை நேரத்தில் குடிக்கிறது நல்லது. அப்போது இதில் இருக்கக்கூடிய இஞ்சி வந்து பித்தத்தை, செரிமானத்தை சீர்படுத்தும். அப்போ கேஸ்ட்ரைட்டிஸ் அக்குமுலேட் ஆக விடாது. லெமன் வந்து வைட்டமின் சி சத்து நிறைந்ததாக இருக்குது. ஸோ செல்களுடைய வீக்கத்தை குறைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். புதினா கால்சியம் சத்து நிறைந்ததாக இருக்குது. அப்போ செல்கள் ஒவ்வொன்றும் நல்லா இயங்குறதுக்கு, உங்களுக்கு சக்தி வந்து ஈஸியாக கிடைக்கிறதுக்கு, எனர்ஜி வந்து கிடைக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு விஷயமாக இருக்கும். கூடவே நம்ம சேர்க்கக்கூடிய மஞ்சள் தூள், மிளகுத்தூள் ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் நோய் எதிர்ப்பு ஆற்றல், உங்கள் ஹார்மோனல் பேலன்ஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த விஷயத்தை வந்து நம்ம தொடர்ச்சியாக வாரத்துக்கு 2 நாள் பயன்படுத்தினா கூட போதுமானது. நம்மளுடைய பெண் பிள்ளைகளுக்கு காரணமே தெரியாமல் வெயிட் போடுது அப்படிங்கிறத வந்து நம்மளால் சரி பண்ண முடியும். பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.